எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட 166 லட்சம் ரூபாய் 1,66,00,000 ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனைவிட பட்டமளிப்பு விழாவுக்காக 36 மணித்தியாலத்தில் 1.5 நாட்களுக்குள்ள 166 லட்சம் ரூபாய் செலவு செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்ததால் பிணகிடச்சி திரும்பவும் அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சில விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. வழக்கமா ஒரு வழக்கு விசாரிக்கப்படுதுன்னு சொன்னா நீதிபதி இல்லாட்டி நீதிபதிகள் இருப்பாங்க, முன்னால பார்வையாளர்கள், ஊடகவியலாளர்கள், தெரிஞ்ச நபர்கள், நெருக்கமான நபர்கள் இருப்பாங்க, சட்டத்தரணிகள் இருப்பாங்க, சாட்சி கூண்டில் வந்து சந்தேக நபர்கள் ஏற்றப்படுறது வழமையானது. ரணில் விக்ரமசிங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேக நபர், அவர் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்படுது. சாட்சி கூண்டில் ரணில் விக்ரமசிங்க ஏற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அரசு தரப்பு சட்டத்தரணி சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையாகிறது சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டதும் ஒரு விசித்திரமான சம்பவம் தான். இலங்கையில் இதுவரைக்கும் நாங்கள் செய்திகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவத்தை கேள்விப்பட்டதே கிடையாது. ரணில் விக்ரமசிங்க சாட்சி கூண்டில் இருந்து அமர்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். பொதுவாக சாட்சி கூண்டில் இருக்கிற சந்தேக நபர்கள் நிற்கிறது தானே வளமையானது. விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தேக நபர் மாதிரி வழக்கு விசாரிக்கப்படும் வரைக்கும் யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் சமமானவர்கள், நீதிபதிக்கு மரியாதை கொடுக்கப்படும், சட்ட நடவடிக்கைகளுக்கு மரியாதை கொடுக்கப்படும். சாட்சி கூண்டில் நின்று கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்க சாட்சி கூண்டில் இருந்தாராம் என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் குறிப்பிடுது. ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி சம்பந்தமாக தான் இந்த சம்பவம் நடந்திருந்தது. வொல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. அதுக்காக அரச பணம், பொதுமக்கள்கிட்ட வரிப்பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றதான் குற்றச்சாட்டு. இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மனைவியும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தாங்க. மாஸ்க் போட்டு முகத்தை மறைக்கிறதுக்காகவா இல்லாட்டி சுகாதார விஷயத்துக்காக பண்றது தெரியாது, மாஸ்க் போட்டு கொண்டு அவங்க வந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள், எதிர்கட்சியில் இருந்த நபர்கள், கடந்த காலங்களில் மாறி மாறி சண்டை பிடிச்சு கொண்டிருந்த நிறைய நபர்களும் இன்றைக்கு வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால கூடி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் முக்கியமானது. இந்த சிஐடி சார்பாக முன்னிலையாகி இருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வந்து வாதத்தை முன்வைக்கும் போது 3 முக்கியமான விஷயங்களின் அடிப்படையில் இந்த விஷயம் பேசப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் சமநேயக்கநாயக்க ஜனாதிபதியினுடைய செயலாளர் சார்பாக முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணியும் ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். இன்றைய வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சாதகமான சில விஷயங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்க முடியாது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான இல்லாட்டி கொஞ்சம் பாதகமான ஒரு சம்பவமாக தான், ஒரு வழக்கு விசாரணையாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். என்ன நடந்தது, எப்படியெல்லாம் விவாதிக்கப்பட்டது என்றதை கிட்டத்தட்ட ஒரு சினிமாவில் நாங்கள் பார்க்குற நீதிமன்ற காட்சி மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ள பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல திலீப் பீரிஸ் வந்து சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பாக முன்னிலையாகி இருந்த திலீப் பீரிஸ் தன்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி ரணில் விக்ரமசிங்க சாட்சி கூண்டில் இருக்கிறத பார்க்கிறார். இதுக்கு யார் அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லி உடனே கோபம் அடைகிறார். நீதிபதியும் சொல்லி இருக்கிறார், நெத்திகுமாரன் நீதிபதி இந்த வழக்கு விசாரிச்ச சந்தர்ப்பத்தில் சாட்சி கூண்டில் வந்து இந்த மாதிரி செயல்பட முடியாது, நீதிமன்ற வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்கு என்ற மாதிரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தோட இந்த வழக்கு விசாரணை ஆரம்பமானதுன்னு சொல்லி ஊடக செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. திலீப் பீரிஸினுடைய வாதத்தில் 3 முக்கியமான விஷயங்கள். அதில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மருத்துவ அறிக்கை சம்பந்தமா சில விஷயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. என்று சொன்னா உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு நபர், நாடி நரம்புல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, செத்து போயிடுவார் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. மிகைப்படுத்தல் கிடையாது. இந்த மாதிரியான விஷயம் தான் நீதிமன்றத்தில் மருத்துவ அறிக்கைகள் மூலமா சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த மருத்துவ அறிக்கை சம்பந்தமாகவும் நாங்கள் விசாரணைகளை நடத்தி இருக்கிறோம் சொல்லி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வந்து தன்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். இதை தவிர ரணில் விக்ரமசிங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது பொது சொத்துக்களை முறைகேடா பயன்படுத்தி இருக்கிறார், பொதுமக்களிட வரிப்பணத்தை முறைகேடா பயன்படுத்தி இருக்கிறார் என்றதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எனக்கு உயிருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வைத்தியசாலையில போய் ஐசியூல அனுமதிக்கப்படுறார். ஐசியூல அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கூட புத்தகம் வாசிச்சு கொண்டு அங்கிருந்தவர்களோட கதைச்சு பேசி சிரிச்சிருந்ததை நாங்கள் பார்த்துருந்தோம். பொதுவாக அரச வைத்தியசாலைகளில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்றதுக்கு மக்கள், சாதாரணமான அப்பாவி பொதுமக்கள், உயிருக்கு உண்மையிலேயே போராடி கொண்டிருக்கிற நபர்கள் வந்து வரிசையில் காத்து கொண்டிருக்கிறாங்க. திலீப் பீரிஸ் இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் எடுத்து சொல்றாரு. பொதுமக்கள் வந்து வரிசையில் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நபர் போய் ஐசியூவில் இருந்து கொண்டு புத்தகம் வாசிச்சு கொண்டிருக்கிறார். இதுவும் உண்மையிலேயே பொது சொத்துக்களை வந்து முறைகேடா பயன்படுத்துற ஒரு விஷயம்தான் என்ற மாதிரி இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் கூட ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக
இன்னைக்கு சுமத்தப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு விஷயம், இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்கவினுடைய லண்டன் பயணத்தை பொறுத்த வரைக்கும் சமன் ஏக்கநாயக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயலாளராக இருந்த, ஜனாதிபதி செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சமன் ஏக்கநாயக்க பின்கதவால வந்தார் என்று சொல்லி அங்க போயிருந்து ஒரு சில ஊடகவியலாளர்கள் மூலமா தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. சமநேக்கநாயக்க இதுல ஒரு சந்தேக நபரா தேடப்பட்டு வந்த ஒரு நபர், அவரை கைது செய்யறதுக்கு சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய ஆலோசனையும் சிஐடிக்கு போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் தேடப்பட்டு வந்த ஒரு சந்தேக நபரா ஜனாதிபதியினுடைய செயலாளர் சமநேக்கநாயக்க மாறியிருந்தார். அவர் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் திலீப் பீரி சொல்றார், இதுல முக்கியமான ஒரு நபரா இருக்கிறவர் சமன் ஏக்கநாயக்க, அவர் எங்கன்னு சொல்லியே தெரியாது என்று சொல்லி அவர் சார்பா முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி காலிங்க இந்திரதிச சொல்லி நினைக்கிறேன், அவர் வந்து சொல்லியிருந்தார், இல்ல அவர் எங்கேயுமே தலைமறைவாக ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் இங்கே தான் இருக்கிறார், இந்த பாருங்கன்னு சொன்னதும் சமநேக நாயக்க உடனே எழும்பி இருக்கிறார். அப்ப திலீப் பீரி சொல்றார், ஒரு சந்தேக நபர்னு சொன்னா, வழக்கோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்னு சொன்னா நீதிமன்றத்தில் முன்னிலையான சாட்சி கூண்டுல ஏற்றப்படணும், சாட்சி கூண்டுல ஏறுங்க வாங்கன்ற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சமன் ஏக்கநாயக்க தேடப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் திலீப் பீரிஸ் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அவரை கைது செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு விசாரணை குழு அவரை தேடி அவருடைய வீட்டுக்கு போயிருந்தான். ஆனால் அவர் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. போனெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு மனைவியோட எங்கேயோ இருக்கிற ஒரு வீட்டில் வந்து தலைமறைவா இருந்திருக்கிறாராம், எங்கேயோ ஒரு இடத்துல தலைமறைவா இருந்திருக்கிறாராம். அப்படி தலைமறைவாகிற சந்தர்ப்பத்தில் வந்து சமன் ஏக்கநாயக்க பக்கத்து வீட்டு ஆக்களுக்கு சொன்னாராம், இந்த வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்கு, அந்த பூனைக்குட்டிக்கு நீங்க முடிஞ்சா மீன் பொறிச்சு வைங்க என்ற மாதிரி சொல்லி போட்டு தான் மனைவியோட தலைமறைவாகி இருந்தார். குற்றம் செய்து பழக்கப்பட்ட நபர்கள் தான் இந்த மாதிரி தலைமறைவாக முடியும். அதுல ஒருத்தர் தான் சமன் ஏக்கநாயக்க. இந்த வழக்குல முக்கியமான ஒரு சந்தேக நபர் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. முன்வைக்கப்பட்ட விஷயங்களுக்கு பிறகு சமன் ஏக்கநாயக்க இந்த வழக்குல வந்து இரண்டாவது சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருக்கிறார். அவர் இப்ப விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். பிப்ரவரி 11 வரைக்கும் சமன் ஏக்கநாயக்க விளக்கமறியல்ல வைக்கப்படணும் சொல்லி இன்றைய வழக்கு விசாரணையில் உத்தரவிடப்பட்டிருக்கு. அவருக்கு பிண கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. முன்வைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து அவர் தான் இதுக்கான பொறுப்பு. என்னன்னு சொன்னா, ஜனாதிபதியோட ஒரு பயணம் நடக்குதுன்னு சொன்னா ஜனாதிபதி செயலாளர் தான் அதுக்கான பணத்தை வந்து செலவு செய்ய முடியும் சொல்லி அனுமதி கொடுப்பார். அப்ப அந்த அனுமதியை கொடுத்திருக்கிற அடிப்படையில், இந்த அடிப்படையில் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. சந்தேக நபரா பெயரிடப்பட்டு அவர் இப்ப விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கடிதம் சம்பந்தமா அடுத்தது பேசப்பட்டிருந்தது. அந்த கடிதத்திலேயும் சமநேக்க நாயக்க, அதாவது ரணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு பயணம் செய்ததற்கு வொல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியால் ஒரு அழைப்பு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கடிதம் சம்பந்தமாகவும் நிறைய சாட்சிகள் இருக்கு. சமநேக்க நாயக்க தான் அரச லட்சணைய அந்த கடிதத்துல பதிச்சு இது வந்து ஸ்டேட் விசிட், அரச பயணம் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாராம். அந்த கடிதமும் மாற்றப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு தெரிய வந்திருந்தது. முதலாவது காட்டப்பட்ட கடிதம் இல்லாட்டி முதலாவது கிடைச்சிருந்ததா சொல்லப்படுற கடிதம் வந்து பிரைவேட் விசிட் என்று சொல்லி, தனிப்பட்ட பயணம் சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்ததாம். அதுக்கு பிறகு பயணம் சொல்லி மாற்றப்பட்டிருந்ததாம். பிறகு கொஞ்ச நாட்களுக்கு ஆனதும் அரச பயணம் சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மாற்றப்பட்டதுல சமன் ஏக்கநாயக்கவுக்கு பங்கு இருக்கும் என்ற அடிப்படையில் அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. சமன் ஏக்கநாயக்க விளக்கமறியல்ல வைக்கப்பட்டு விசாரணைகள் நடக்க ஆரம்பிச்சதும் ரணில் விக்ரமசிங்க கூட திரும்ப விசாரிக்கப்படலாம் சொல்லியும் இன்றைக்கு திலீப் பீரிஸ் வந்து குறிப்பிட்டிருந்தார். அப்ப ரணில் விக்ரமசிங்கவினுடைய சம்பவம்ன்றது இன்னும் முடியல சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு அரச தலைவர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறார். சிஐடி குழு வந்து லண்டனுக்கு பயணம் செய்து இதை பற்றின விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்தது. இப்ப சிஐடி குழு லண்டனுக்கு பயணம் செய்தது என்ற ஒரு தகவல் கிடைச்சதுமே 2 சட்டத்தரணிகள், ரணில் விக்ரமசிங்கவினுடைய 2 சட்டத்தரணிகள் ரெனல் பெரேரா, அனுஜ பிரேமரத்ன சொல்லப்பட்ட 2 பேரும் சட்டம் அதிபரை சந்திக்கிறதுக்கு சொல்லி வந்திருந்தாங்களாம். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல நாங்கள் அதை பற்றி பார்த்திருந்தோம். அந்த கூட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டம் அதிபருக்கு சொல்லாம ஷானி அபேசேகரவினுடைய போலீஸ் குழு, அதாவது சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகரவினுடைய போலீஸ் குழு சட்டம் அதிபருக்கு சொல்லாம இந்த மாதிரி போக முடியுமா சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு இந்த 2 சட்டத்தரணிகளும் வந்து ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. சட்டம் அதிபர் திணைக்களத்தை எல்லாம் அந்த மாதிரி பிளவுபடுத்த முடியாது, சிஐடி போய் விசாரணை நடத்தி இருக்கிற அந்த செயற்பாட்டில் வந்து சட்டமா அதிபர் திருப்தி அடைஞ்சிருக்கிறார் சொல்லியும் ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த பயணம் இதுவரைக்கும் பெறப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட பயணம் என்றதுக்கான விஷயங்கள் தான் தெரிய வந்திருக்கு சொல்லி திலீப் பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் இது அரச பயணம் கிடையாது, தனிப்பட்ட பயணம் என்றதுக்கான போதுமான சாட்சியங்கள் ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நானும் நம்புறேன் என்ற மாதிரி, நம்ப முடியும் என்ற மாதிரி நீதிபதியும் கூட இன்றைய வழக்கு விசாரணையில வந்து குறிப்பிட்டிருந்தார். இதுல
விசாரிக்கப்பட்ட இன்னும் ஒரு நபர் ஜனாதிபதி ஊடக பிரிவினுடைய புகைப்பட கலைஞர். புகைப்பட கலைஞராக இருக்கிற சிந்தக்க சம்பந்தமா இன்னைக்கு ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. சிந்தக்க பிரசன்ன அவர் அவர்டையும் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கான். ஜனாதிபதி எங்கெல்லாம் பயணம் செய்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் வீடியோ புகைப்படங்கள், அரச பயணமா இருந்தா வீடியோ எடுக்கப்படும், புகைப்படங்கள் எடுக்கப்படும். இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் எடுத்த போட்டோஸ் என்னன்னு சொல்லி கேட்ட நேரம் அவர் சொன்னாராம் அந்த மாதிரி எந்த போட்டோஸும் கிடையாதுன்னு சொல்லி. இப்ப திலீப் பீரிஸ் குறிப்பிடுறாரு, சாதாரணமா இந்த காலகட்டத்தில் ஒரு நபர் மரண வீட்டுக்கு போனாலே போட்டோ எடுத்து போடக்கூடிய ஒரு காலகட்டமா மாறி இருக்கு. ஒரு ஜனாதிபதி அரச பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஜனாதிபதி ஊடக பிரிவினுடைய புகைப்பட கலைஞர்கிட்ட வீடியோவோ போட்டோவோ இல்லைன்றதும் கூட இது அரச பயணம் கிடையாது, தனிப்பட்ட பயணம்ன்றதை வெளிப்படுத்துதுன்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. வொல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட பட்டமளிப்பு விழா என்றது அவருடைய மனைவிக்கு மட்டுமே நடத்தப்பட்ட பட்டமளிப்பு விழா கிடையாது. ஒரு சில நாட்கள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டிருக்காங்க. ஒரு சாதாரண நபர் மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க போயிருக்கிறார். முன்னுக்கு அவருக்கு கதிரை கூட போடப்பட்டிருக்கல, மேடைக்கு கூப்பிடப்படவும் இல்லை, அவர் உரையாற்றவும் இல்லை. பெல்கனில சாதாரணமா ஒரு கதிரை போடப்பட்டு அவர் அங்க சாதாரணமான ஒரு மக்களோட மக்களா இருந்த நபர் தான். ஜனாதிபதி என்ற அடிப்படையில் இந்த பயணம் நடக்கவே இல்லை. அங்க யாரும் அவரை வரவேற்கவும் இல்லை என்ற மாதிரியும் ஒரு விஷயம் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. காரசாரமான ஒரு விவாதமா மாறி மாறி சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஜனாதிபதி பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் அரச பயணம், தனிப்பட்ட பயணம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பா முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன சொல்லி இருந்தார். எல்லாமே அரச பயணம் தான். ஜனாதிபதிக்கு எப்படி பார்க்க முடியும்? இப்ப ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு போறாரு, அங்க அவர் நோய் வாய்ப்படுறாருன்னு சொன்னா தங்க வேண்டி இருக்கும். அப்ப இதுக்கான செலவுகளை எப்படி பார்க்க முடியும் சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி இருந்தார். ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வைத்தியசாலைக்கு போயிருந்தார். அப்ப அது அரச பயணமா தனிப்பட்ட பயணமான்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. உடனே திலீப் பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார், இதை அரசியல் மயப்படுத்துறதுக்கான ஒரு வழக்கு விசாரணையை அரசியலாக்குறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது, இதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. மாறி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சண்டை மாதிரியான ஒரு வழக்கு விசாரணையா நாங்க படங்கள்ல பார்க்கிற மாதிரியான ஒரு காட்சியை இன்றைக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் அங்க போயிருந்த ஊடகவியாளர்களும் அரசியல்வாதிகளும் பார்த்திருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சி கூண்டுல இருந்ததா இருக்கலாம், அதுக்கு பிறகு திலக் மாரப்பன பின்கதவால வந்ததா இருக்கலாம், மீன் பொறிச்சு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சொன்ன அந்த பூனைக்கு கொடுக்க சொல்லி சொன்ன தகவலா இருக்கலாம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஒரு சில சம்பவங்கள் மாறி மாறி கருத்துக்கள் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி முக்கியமான ஒரு வழக்கு விசாரணையா இது மாறி இருக்கு. இப்ப கடைசியில இந்த வழக்கு முடிஞ்சுதா சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 90-95% முடிஞ்சுது. இதை பற்றின மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. 3 பேரை கொண்ட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இதை பற்றின வழக்கு விசாரணையை நாங்க நடத்துறதுக்கு எதிர்பார்க்கிறோம். குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருக்குன்னு சொல்லி திலீப் பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். குற்றப்பத்திரம் சொன்னா இந்த வழக்கை நடத்த முடியும், இவர் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட போதுமான சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த விசாரணை செய்யற தரப்பு நம்புதுன்றதுதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருக்கு என்ற விஷயமும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு திரும்பவும் ஏப்ரல் 29 விசாரணைக்கு வர இருக்கு. இப்ப அடுத்த கட்ட வழக்கு விசாரணை அடுத்த நீதிமன்றங்களுக்கு இந்த வழக்கு மாற்றப்படும். இன்றைய வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இல்லாட்டி அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்றைய வழக்கு விசாரணை நடந்த நாளை பார்க்க முடியாது. அவருக்கு பாதகமான விஷயங்கள் தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு ஜனாதிபதியா இருந்து, அதுவும் இலங்கையில நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியா இருந்த ஒரு நபரை அரச பணத்தை முறைகேடு செய்தார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியா இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறதே இதுதான் வரலாற்றில் முதல் சம்பவமா பதிவாகி இருந்தது. நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டுல இருக்கிறதெல்லாம் எவ்வளவு திமிர் இருந்தா அந்த மாதிரி எல்லாம் செயல்பட முடியும். இந்த மாதிரியான சம்பவங்களும் எங்களுடைய நாட்டில் ஆசியாவின் ஆச்சரியமான இலங்கையில நடந்து கொண்டிருக்கு, நடந்திருக்கு. இந்த வழக்கு விசாரணையில என்ன நடக்கும், எப்படியான முடிவுகள் வரும், எப்படியான தீர்ப்புகள் கிடைக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய சம்பவம், இந்த வழக்கு விசாரணையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.